தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உழவு ஓட்டுறதுக்கு வண்டி வர சொல்லியிருந்தோம். பார்த்தா ரொட்டேட்டர் தான் வர சொல்லியிருந்தோம். ஏன்னா, நம்ம குச்சி பிடுங்கிட்டு அந்த குச்சியெல்லாம் வந்து அப்படி அப்படியே தான் போட்டு வச்சுருந்தோம் ஒரு வயல்ல. அது எடுக்க முடியல. அதுக்குள்ளே மழை பெஞ்சிருச்சு. அதனால அந்த குச்செல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொட்டேட்டர் விட்டு நொறுக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 உழவு ஓட்டுனா ஓரளவுக்கு நொறுங்கி போயிடுங்க. ஆனா இந்த ரொட்டேட்டர் ஓட்டும்போது, இல்லைன்னா தண்ணி கட்டும்போது, உழவு ஓட்டும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கொக்கு தெரியுது பார்த்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் எப்படி மூக்கு வேர்க்குன்னே தெரியாதுங்க. எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியாது. ஆனா மத்த டைமெல்லாம் இவங்கள பார்க்கவே முடியாது. இந்த மாரி நேரத்தில மட்டும் தான் பார்க்க முடியும். பாருங்க வண்டி பின்னாடியே போறாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பூச்சி இருக்கும், மண்புழு நெறையா இருக்கும். அந்த மண்புழுவெல்லாம் சாப்பிட்றதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. இது வந்து ஃபுல்லா நாங்க ரொட்டேட்டர் விட்டு தான் ஓட்டியிருக்கோம். பாருங்க ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்ப பாருங்க காடு எவ்வளோ சுத்தமா பளிச்சுன்னு ஆன மாரி இருக்கு. நல்லா வந்து நொறுக்கி விட்டுரும் குச்செல்லாமே. நம்ம அது போக கொஞ்சம் இருந்ததுன்னா, அதெல்லாம் நம்ம பொறுக்கி எடுத்துற வேண்டியதான். திரும்ப வந்து இன்னொரு மேல் வயல்லையும் வந்து உழவு ஓட்டுறதுக்கு அந்த ரொட்டேட்டர் விட்டே ஓட்டி விட்டுறலான்னு சொல்லி பார்த்தோம். இந்த கொக்குங்களுக்கெல்லாம் பயமே இல்லைங்க. கொக்கு, மைனா தண்ணி கட்டும்போதெல்லாம் பார்த்தா இந்த கொக்கு ஒரு 100, 150 கொக்கு வரும். இன்னைக்கெல்லாம் ரொம்ப கம்மியா தான் வந்திருக்காங்க. இந்த கொக்கு, மைனா வந்துருவாங்க. அப்புறம் கொன்னவா குருவி, காக்கா இவங்கெல்லாம் வந்து தண்ணியில எல்லாம் குளிச்சு எந்திரிச்சுட்டு போவாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும். பாருங்க அதுலயே அவங்க 2 பேத்துக்குள்ளார ஒரு சண்டை வேற வந்துருச்சு போல. இது எதுக்குன்னா ஏதாவது பூச்சிக்கின்னா அது தூக்கியிருக்கும். சண்டை கட்டிட்டே ஓடிட்டாங்க.